Hello friends, welcome to Lukshika Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம லுக்ஷிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சத்தான சிலோன் பசலை கீரை கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பசலை கீரையில நிறைய வெரைட்டி இருக்குங்க. இது வந்து பசலை கீரையில சிலோன் பசலை கீரைன்னு சொல்றாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கட்டில் பாதி கட்டு தாங்க கீரை எடுத்திருக்கேன். கீரை அதிகமாக இருந்தது, அதனால் இப்படி தாங்க இருக்கும் சிலோன் பசலை கீரை. இதோட காம்பு யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் இலையை மட்டும் யூஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு குக்கருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 50 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. துவரம்பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ இதில் தேவையான பொருள்லாம் சேர்த்துடலாம். 4 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கூடவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு கீரையை சேர்த்துக்கலாம். நான் எடுத்த கீரைக்கு நான் அளவெல்லாம் சொல்கிறேங்க. நீங்கள் வந்து கீரை எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதை அப்படியே பருப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்க்கணுங்க. நான் பருப்பு எதில் எடுத்தனோ அதுலேயே 2 மடங்குக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக வைக்காதீங்க, கரெக்டாக வைங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் இறங்கிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கீரை வந்து கண் பார்வைக்கு அது மட்டும் இல்லாத உடல் சூடெல்லாம் தணிக்கும்னு சொல்கிறாங்க. ரொம்பவே நல்லதுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வாங்கி செஞ்சு பாருங்க. இப்போ 1/2 டீஸ்பூனுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கடைஞ்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கூடவே ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம கடைஞ்சி வச்ச கீரையில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிலோன் பசலை கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கீரை கடிச்சா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.